முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை வயிறு நிறைய சாப்பிடவும் இல்லை. துவாக்கு கையை தூக்கினாங்கண்டா மணித்தியால கணக்கு துவாலே இருப்பாங்க. என்னத்தை கேட்டாங்க? அப்ப யா அல்லாஹ் எனக்கு காசத்தான்னு கேட்டிருக்கலாம். யா அல்லாஹ் என் பிள்ளைகளை பாதுகாரு, என் பேரன் ஹுசைன் ஒரு நாள் ஷஹீதாக்கப்படுவார், என் பேர பிள்ளைகள் எல்லாம் ஷஹீதாக்கப்படும், இதெல்லாம் பாதுகாரு, என் பேர பிள்ளைகள் மதீனாவில் அமைதியா வாழணும். எவ்வளவு கேட்குறீங்க. அப்ப எதை கேட்டார்? اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. أوضوه. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரமதானிலே மிக முக்கியமாக நாங்கள் துஆக்களை பற்றி பார்ப்போம் என்று நினைக்கின்றேன். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமினிடம் இந்த துஆ என்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் அவனுக்கு யாருடைய உதவியும் அவசியம் கிடையாது. இந்த துஆவுடைய பாக்கியம் எந்த முஸ்லிமுக்கு கிடைக்குமோ அவன் ஒரு நாளும் எதற்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயப்படவும் மாட்டான். நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா